இது ராணிப்பேட்டையில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இது கம்ப்ளீட்டாக பேங்க் லோன்லேயே பண்ணி கொடுத்துட்டோம். ஒரு 2-3 நாள்லேயே பேங்க் லோன் சேங்ஷன் பண்ணிட்டாங்க. சார் வந்து எஸ்ஐயாக இருக்காங்க, போலீஸாக இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்து கரண்ட் பில்லை கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது 90% வந்து பேங்க் லோன் கொடுத்துட்டாங்க. அது மாதிரி கவர்மெண்ட்டில் எம்ப்ளாயியாக இருக்கிறதுனால இம்மீடியட்டாக அவங்க சேங்ஷன் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே வீட்டு லோன் போய்கிட்டுருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு வீட்டு லோன் போய்கிட்டுருக்குன்னா உடனடியாக ஒரு 2 நாளில் அந்த லோனை வந்து சேங்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இங்கே போட்டு கொடுத்துருக்குற இன்வெர்ட்ரு வந்து 5 கிலோவாட் இன்வெர்ட்ரு. ஃப்யூச்சரில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்குறீங்க, இல்லை எலக்ட்ரிக் கார் வாங்குறீங்க, பெட்ரோல் செலவை முற்றிலுமாக நீங்கள் நிப்பாட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி 5 கிலோவாட் இன்வெர்ட்ரு போட்டுக்கோங்க. 5 கிலோவாட் இன்வெர்ட்டரில் 6500 வாட்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு டியூவல் எம்பிபிடிலாம் இப்போ வந்துருச்சு. 2 எம்பிபிடி இருக்கும், 2 லைன் இருக்கும். அது மாதிரி நீங்கள் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ இன்வெர்ட்டர்லாம் வந்திருக்கு. ஃப்யூச்சரிஸ்டிக்காக என்றைக்குமே நீங்கள் யோசனை பண்ணுங்கள். ஃப்யூச்சராக நீங்கள் யோசிக்கும்போது தாராளமாக உங்களுக்கு வந்து எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். அது மாதிரி நீங்கள் ஈவி வந்து பண்ணும்போது இப்போ லேட்டஸ்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்லாம் பெட்ரோல் வெஹிக்கிள் மாதிரியே தான் உங்களுக்கு பிக்கப் எல்லாமே இருக்குது. தாராளமாக அதை வந்து நீங்கள் பெட்ரோல் வெஹிக்கிளில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் பண்ணாமலும் அதை ஓட்டலாம். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடியில் நம்ம எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் தான் போட்டு கொடுத்துருக்குறோம். கம்ப்ளீட்டாக ஒரு சிஸ்டம் இன்ஸ்டாலேஷனில் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் முழுமையாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். கான்க்ரீட் ஒர்க்கில் இருந்து அதே மாதிரியே வந்து வயரிங் வந்து பிராண்டட் பைப்பு போட்டு எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் பண்ணி கொடுத்து A to Z உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே நீட்டாக பண்ணி கொடுத்துட்றோம். அதான் இதோட முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு 10 வருஷத்துக்காவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். சோலார் பேனலுக்கு 25 வருஷம் வேரண்டி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு அது எக்ஸாஜரேட்டடாக தெரியும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஓடும். இன்வெர்ட்டரோட வாரண்டியும் 10 வருஷம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பேனலோடைய வாரண்டி 10 வருஷத்துக்கு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வாரண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு முதல் 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த பேங்க் லோன் மூலிமா நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 2500 தான் வருது. வெறும் 7% வட்டி விகிதத்தில் உங்களுக்கு இந்த லோன் வந்து சேங்ஷன் பண்ணுறாங்க. எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி உங்களுக்கு லோன் கிடைக்காது. சோலாருக்கு மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் நமக்கு சோலார் லோன்னு போகும்போது அதுக்கு வந்து 7% இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு வட்டி வந்து கொடுக்குறாங்க. அதனால் இது ஒரு அருமையான வாய்ப்புங்க உங்களுக்கு. வீட்டுக்கு சோலார் போடணும், நம்முடைய கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தணும், நம்ம 2 வீலர் 4 வீலர் ஓட்டுறதுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நமக்கு தேவையான மின்சாரத்தை நாமளே உற்பத்தியை பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி லேட்டஸ்ட்டு இன்வெர்ட்ரு போடுங்க. டியூவல் எம்பிபிடி இருக்குது, 5 கிலோவாட் ஆன் கிரிட் இருக்குது. அது மாதிரி போட்டுட்டு நீங்கள் இன்றைக்கி 3 கிலோவாட் நீங்கள் சப்சிடி ஸ்கீமில் போட்டுட்டீங்க. ஃப்யூச்சரில் 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ இதை நம்ம அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெர்ட்ரு போடுங்க. அதுதான் என்றைக்குமே நல்லது. ஏன்னா இன்றைக்கி நம்ம போட்டு முடிச்சிட்டோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க 3 கிலோவாட் 3 கிலோவாட் 3 கிலோவாட்டுன்னு விற்றுக்கிட்டே இருக்காங்க. அது தவறு. உங்களுடைய தேவைக்கு எது சரியாக இருக்குமோ அப்படி தான் நீங்கள் போடணும். நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி இப்போ 3 கிலோவாட் போட்டுட்டீங்க, நாளைக்கு ஒரே ஒரு பேனல் தான் சார் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா திரும்ப நம்ம முதல்ல இருந்து எல்லாத்தையும் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்ரு, ஏசிடிசி ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஃப்யூச்சரில் ஒரு 2 கிலோவாட் இன்வெர்ட் பண்ணணுமா, நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா, தாராளமாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுடைய எதிர்கால மின்சார தேவைகள் அனைத்தையுமே நம்ம சோலார்லேயே உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் இந்த ராணிப்பேட்டையில் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். ஆகவே நீங்கள் வந்து இந்த வீட்டுக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் பொருட்களை விற்பனை செய்கிறதில்ல, உங்களுக்கு தீர்வுகளை தான் கொடுக்குறோம். ஏன்னா பொருட்களை யார் வேணால் எங்கே வேணால் வாங்கிக்கலாம். நல்ல தரமான பொருட்களை வாங்கி நீண்ட காலம் உழைக்கக்கூடிய வகையில் தெளிவாக உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனை முடித்து கொடுக்குறோம். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, 3 கனெக்ஷன் இருக்குது, 5 கனெக்ஷன் இருக்குது, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி விவரங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஒரே வீட்டில் 3 கனெக்ஷன் அண்ணன் தம்பிலாம் இருக்கிறாங்க, ஒரே சோலார் சிஸ்டம் போடலாமா, 3 சோலார் சிஸ்டம் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே வீட்டில் ஒரே ஓனருக்கு 2 3 சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குது, 2 சப்சிடி வாங்கலாமான்னு கேட்குறாங்க. எல்லா விதமான தீர்வுகளையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி கவர்மெண்ட்டில் என்னென்ன டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணணுமோ எல்லாத்தையும் டெக்னிக்கலாக நாங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணி கொடுக்குறோம். கடைசி வரைக்கும் நாங்கள் பண்ணுவோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நெட் மீட்ரு பார்த்திங்கன்னா சில வீடுகளுக்கு 5 நாளில் வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரு சில வீடுகளுக்கு 20 நாள் ஆகும். ஏன்னா அடிஷ்னல் லோடு சேங்ஷன் ஆகிருக்காது. அவங்களுக்கு கொடுத்துருக்கிற லோடு அங்கே கரெக்டாக டிஎன்இபி போர்ட்டலில் ரெஃப்ளெக்ட் ஆகாது. இந்த மாதிரி டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கும்போது ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே
நெட் மீட்ரு வந்துடுது. அதே மாதிரி சப்சிடி பார்க்கும்போது மேக்ஸிமம் 2 மாதம் அதிகபட்சம். ஒரு சில பேருக்கு 3 மாதத்துக்குள்ளே வந்துடுது. ஒரு சில பேருக்கு 25 நாளில் சப்சிடி வந்துடுது. இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்கீம்லேயும் எல்லா விதமான டாக்குமெண்டேஷன், பேங்க்கில் போடக்கூடிய லோன் அப்ளிகேஷன், லோன் ப்ராசஸிங்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாங்களே பண்ணி கொடுக்குறோம். அடிஷ்னல் லோடு வாங்குறதுலேருந்து, பேங்க்கில் லோன் வாங்கி கொடுக்குறதுலேருந்து, உங்களுக்கு நெட் மீட்ரு வாங்கி கொடுக்குறதுலேருந்து, சப்சிடி வாங்கி கொடுக்குற வரைக்கும் ஏ டு இசட் ஒரு டர்ன் கீ சொல்யூஷன் நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு வீட்டுக்கு சோலார் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, முதல்ல நீங்கள் நினைக்க வேண்டியது உங்கள் வீட்டுக்கு ரூ. 3000 மேலே பில்லு வருதா? ரூ. 3000 பில்லு வந்தால் நீங்கள் சோலார் போடலாம்.